வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க சோப்பு செய்யலாம். சோப் பேஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி பச்சை அரிசி தாங்க 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா தோலை சீவிட்டு சீவு கட்டையில் வச்சு நல்லா சீவி அந்த தண்ணி வந்து புளிஞ்சி எடுத்துக்கணுங்க. இந்த பாருங்கள், இந்த சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். புளிஞ்சி இந்த தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இவ்வளவு இப்போ இந்த பச்சை அரிசியை நம்ம நல்லா ஊற வச்சு நல்லா நேவாக அரைச்சிக்கணுங்க. அலோவேரா ஜெல்லு இப்போ நம்மளே இந்த இதுலேருந்து எடுத்ததுங்க. கத்தாழையிலேருந்து நம்ம எடுத்து இப்போ நல்லா சீவிட்டு அதில் உள்ள சதையெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எடுத்து இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த ஜூஸு அதை நம்ம இந்த அரிசி மாவில் கலந்துக்கலாங்க. அடியில் நல்லா படிஞ்சிருச்சுங்க, முன்னாடியே அரைச்சது. நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. இதில் ஊற்றி இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அலோவேரா ஜெல்லையும் போட்டுக்கலாம். அதில் போட்டாச்சுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் வைட்டமின் இ மாத்திரை கூட போட்டுக்கலாம். அதில் 2 பன்னீர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கலந்து சரிங்க. பன்னீரில் ரோஜா எசன்ஸுங்க. இது ரோஜா எசன்ஸுங்க. இப்போ சோப் பேஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம இதில் வச்சிடலாங்க. இப்படி தாங்க வைக்கணும். நல்லா சோப்பு நல்லா கரையட்டும். சீக்கிரம் கரைஞ்சிருங்க. நம்ம அதுக்குள்ளே அதை கரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சோப் பேஸு நல்லா கரைஞ்சிட்டுங்க. இப்போ நம்ம அதை இதில் ஊற்றிடலாங்க. அந்த அரைச்சதை இதை நம்ம இதை ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சுட்டுங்க. இறக்கி அதில் ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றி கப்பில் ஊற்றிடலாம். சுடுதுங்க. இப்போ நம்ம இந்த கப்பில் அதை ஊற்றிடலாங்க. நம்ம இதை பாருங்க அகலில் ஊற்றிடலாம். நல்லா வந்து நல்லா வருங்க. வெளியில் போனால் நல்லா எடுத்துகிட்டு போகலாம். நல்லா இதை போட்டு குளிச்சிங்கன்னா நல்லா சேஃபாகிடுவீங்க. நல்லா 1 மாதம் போட்டு குளிச்சிங்கன்னா நல்லா சேஃபாகிடுவீங்க. இதுலேயும் கொஞ்சம் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. 1 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் ஊற்றியாச்சுங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம். அப்படி அவசரமாக வேணும்னா நீங்கள் இப்படி ஃப்ரீசரில் வச்சு ஆறணுன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் உடனே வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். கல்யாண பொண்ணுலாம் நல்லா 1 மாதத்துக்கு குளிச்சதுன்னு கருப்பாக இருக்கிறவங்க நல்லா சேஃபாகிடுவாங்க. ஃபேஸுக்கும் போட்டுக்கலாம், உடம்புக்கும் போட்டுக்கலாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.